நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க. அடுத்து வந்து ஜனவரி 2ஆம் தேதி வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிரும். அதனால் கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து ஸ்லோவாக தான் பார்ப்பேன். ஸ்கூல் டைம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே செய்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, லீவு அப்படின்றனால கொஞ்சம் மெதுவாக பார்க்கணும். அப்படின்றதுனால பசங்கள்லாம் இன்னும் எந்திரிக்கலை, தூங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மழை பெஞ்சது. 3 மணிக்கு எந்திரிக்கும் போதே பார்த்தீங்க, நான் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு பண்ணுறதுக்காக எந்திரிச்சேன். மழை பெஞ்சிட்டே இருந்தது. கிளைமேட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. இன்னும் பசங்க எந்திரிக்கலை. அவங்க எந்திரிச்சாதான் அவங்களுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுக்கணும். இன்றைக்கி அமாவாசை அப்படின்றனால லன்ச் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ரெடி பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா கோலம்லாம் போட முடியாது இல்லையா, அதனால் காலையிலேயே மஞ்சள் நீர் தெளித்து தீபம்லாம் ஏற்றிட்டேன். பாருங்கள், இந்த கிளைமேட்டுக்கு வெத்தலைலாம் ரொம்பவே அழகாக தளைஞ்சு வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு நம்ம அரிசி தண்ணி களைஞ்சி ஊற்றினோம் அப்படின்னாலே வெத்தலை கொடி வந்து ரொம்பவே அழகாக தளைஞ்சு வரும். என்னோடது ரொம்பவே காஞ்சி போயிருந்தது. அரிசி கழுவி தண்ணி ஊற்றவுமே நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. காலையில் கிளைமேட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா பசங்க வந்து தூங்கிட்டுருக்காங்க. இன்னும் வீட்டில் ஹஸ்பண்டுக்கு மட்டும் டிஃபன் ரெடி பண்ணி ஆஃபீஸ் வந்து அனுப்பியாச்சு. காலையில் பாட்டு கேட்டுகிட்டே வந்து வேலை பார்த்துட்ருந்தேன். லன்ச் வந்து இனிமேல் தான் வந்து ரெடி பண்ணணும். கொஞ்சம் போர் அடிக்குது. பசங்க எந்திரிச்சாதான் வீடு கொஞ்சம் சவுண்டாக இருக்கும். அது வேற ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். தூங்கிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் எந்திரிப்பாங்க. ஸ்கூலு அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம். லீவு டைம் அப்படின்னா நம்மளுக்கு பொழுதே போகாது. என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியே இருக்கும். இப்போ காலையிலே நான் வந்து பூஜை அதெல்லாம் வந்து பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த என்னோட பூஜை ரூமு. காலையிலே வந்து பூஜை பண்ணிட்டேன். அப்புறம் திரும்பி மதியம் வந்து விரதம் விடும்போது ஒரு தடவை வந்து விளக்கெல்லாம் ஏற்றி திரும்ப பூஜை பண்ணுவோம். மிஷினில் வந்து துணி போட்டிருக்கேன். மிஷினில் துணி ஓடிட்டுருக்கு. பசங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க. கதவை அடைச்சி தான் இருக்குது. திறந்தான் எந்திரிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக வந்து உள்ளே வந்து பசங்க 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. கிச்சனில் வந்து எந்த வேலையுமே ஆகலை. பார்த்திங்கன்னா இனிமேல் தான் நான் வந்து வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே இருக்குது எல்லாமே. காலையில் அவங்களுக்கு மட்டும் இட்லி ரெடி பண்ணி ஆஃபீஸ் வந்து கிளப்பியாச்சு. மதியம் லஞ்சுக்கு வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் காலையில் இட்லி சிம்பிளாக ஒரே ஒரு சட்னி மட்டும் ரெடி பண்ணேன். விரதம் அப்படின்றனால சிம்பிளாகவே இன்றைக்கி வேலையை வந்து முடிச்சிட்டேன். பாத்திரம் இதெல்லாம் வந்து விளக்கியாச்சு. சும்மா காலையில் டீ வச்ச பாத்திரம் மட்டும் இருக்குது. அது பசங்களாம் எந்திரிச்சதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இருக்குது. கொஞ்சம் நேரம் வந்து மொபைல் பார்த்தேன். இப்படி தான் என்னோடய வீடு வந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இனி பசங்களாம் எந்திரிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துட்டு காலையில் டிஃபன் கொடுக்கணும் இல்லையா, இட்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து லஞ்சு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது இந்த மழைக்கு வந்து கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு இதை வந்து ஒரு வீடியோவாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து வீடியோ வந்து எடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இனி பசங்க எந்திரிச்சாங்கன்னா தான் வேலை சரியாக இருக்கும். லஞ்சு வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், வெளியிலேயும் கிளைமேட் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கள் ஏரியா வந்து ரொம்ப அது காலையில் டைமில் இந்த குருவி அணில் இதெல்லாம் வந்து கத்திகிட்டே இருக்கும். அது கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சைலண்ட்டாக இருக்குது அப்படின்றனால ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சும்மா உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் கொஞ்சம் இதாக எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.